வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். முதல்ல கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா செவக்காய் வறுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது அது ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. வறுத்தப்பறம் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக செவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தா அதையும் அது கூட மாற்றிக்கிடுங்க. அடுத்தது தொளி உளுந்தும் உருட்டு உளுந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தொளி உளுந்தும் அதையும் நல்லா செவந்த பிறகு அதையும் மாற்றணும். அதுக்கு பிறகு மல்லி வறுக்கணும். நல்லபடியாக நல்லா செவக்கா அதையும் நல்லா வறுக்கணும். அதையும் மாற்றி வச்சுக்கிடணும். இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பிறகு நல்ல மிளகு ஜீரண சக்திக்கு நல்ல இதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் நல்ல மிளகு வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து மாற்றிக்கிடணும். அதுக்கு பிறகு ஜீரகத்தையும் நல்லா வறுத்து வச்சு மாற்றிக்கிடணும். இது எப்பவுமே எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அதையும் நம்ம செஞ்சு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இதை எடுத்து போட்டுருது. அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு கொஞ்சம் வறுத்த பிறகு கருவேப்பிலை, ஒரு கப் நிறைய கருவேப்பிலை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கண்ணுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதை வறுத்து மாற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் செக்கில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம அது வறுத்து புளியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். புளி சேர்க்குறது சீக்கிரம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கு பிறகு மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிடணும், சேர்த்துக்கிடணும். அதுக்கு பிறகு காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும். ஏன்னா இது பருப்பு வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் வராமல் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லது உடம்புக்கு. சேர்த்து அதையும் நல்லபடியாக வறுத்தெடுத்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லபடியாக வறுத்தெடுத்து அது கூட சேர்த்துக்கிடணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காயம் கேஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு முக்கியமான பொருள் வறுக்கப்படும் நம்ம முருங்கைக்கீரை நல்லா 2 நாளைக்கு நிழல்ல வைக்கணும். ஃபேனு கருத்தில் வச்சு நல்லா வெயிலில் வச்சு நல்லா காய வைக்காமல் அதை நல்லா வறுத்து 2 நாள் நிழல்ல வச்சு வளர்த்து அதை வறுத்து போட்டாச்சு. கடைசியாக உப்பு, அந்த உப்பையும் கொஞ்சம் வறுத்து போட்டால் நல்லது. நல்லா வறுத்து அது கூட சேர்த்தாச்சு. நான் தேவைக்கு கொஞ்சம் அது ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணையில் தேவைப்பட சேர்த்துக்கிடுங்க. அடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கிடணும். மிக்சியில் சேர்த்து பொடியாக்கி வச்சிடணும். அதை எப்படி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் காணிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டுங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நெய் சேர்த்துக்கிடலாம். எது விருப்பமாக சேர்த்துங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும் கடலைப்பருப்பு. என்கிட்ட இப்போ கடலைப்பருப்பு மட்டும் அதை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து விடணும். அது கூட முருங்கைக்கீரை பொடி, 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கணும். அதை 2 கிண்டிக்கிடணும். ரொம்ப தீயை குறைச்சி வச்சு தான் கிண்டணும். ரொம்ப வச்சிங்கன்னா கருத்துரும். தீயை குறைச்சி வச்சு தீயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தாங்கிற நம்மளுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம ஜெனிமா எடுத்துகிட்டு சொல்லுங்கள். யாருக்கு